அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போக போகிறோம். விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு உகந்த காலந்தாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. வருடத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் தாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வருது. வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளை தாங்க வைகாசி 1 வியாழக்கிழமையோடு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து வருவது சிறப்பாக சொல்லுவாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா பாவ கணக்குகள் குறையுன்னு சொல்லப்படுதுங்க. பாவங்கள் குறையும் பட்சத்தில் தானாகவே புண்ணியங்கள் சேர ஆரம்பிச்சிடுங்க. புண்ணிய தானாக சேர துவங்கும் போது தாங்க பணக்காசமும் சேர துவங்கிடும். பாவம் குறையும் போது கடனும் அதிவிரைவாக குறைவதை நீங்கள் உணரலாங்க. இத்தனை சிறப்பு அம்சங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நாளை எப்போது வருதுன்னு தெரியுமாங்க? பெருமாளை எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்வதுன்னு, எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்வது என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இனி நாம் பார்க்க போகிறோம். 15/5/2025 வைகாசி 1ஆம் தேதி தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைஞ்சிருக்குது. நாளை இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரை தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. நடு இரவில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தாங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது. கோவில்கள் சாத்தப்பட்டு இருக்குங்க. நாளைய தினம் காலை 5 மணியிலிருந்து 10 மணிக்கு முன்பாக நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செய்யலாங்க. கொடிமரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. கொடிமரத்தோடு சேர்ந்து தாங்க பெருமாளை வலம் வரும்போது தாங்க நமக்கு முழு பலனும் கிடைக்குங்க. விஷ்ணுபதி புண்ணிய கால பெருமாள் வழிபாடு எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை காலை பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா 27 உதிரி பூக்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா பெருமாளை 27 முறை வலம் வரும்போது கணக்கு வைத்து கொள்வதற்காகத்தாங்க. எந்த நிறத்தில் இருக்கும் பூக்களை வேண்டும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பெருமாள் கோவிலை வலம் வரும்போது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுடைய மந்திரங்களை தான் உங்களுடைய வாய் உச்சரிக்கணுமா. மனது முழுக்க பார்த்திங்கன்னா பெருமாள் தாங்க நிறைந்திருக்கணும். கணக்கில் மட்டுமே எண்ணாதீங்க, மனதாலையும் நினைத்துக்கோங்க. பெருமாள் கோவிலை ஒரு முறை வலம் வந்துட்டு கொடிமரத்துக்கு கீழே ஒரு பூவை வைத்திடுங்க. ஒவ்வொரு பூவாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா 27 சுற்று நிறைவடையுங்க. கையில் இருக்கக்கூடிய பூ முடிந்திருக்கோ 27 சுற்று நிறைவடைந்து விட்டதுன்னு தாங்க அர்த்தம். பெருமாளை நீங்கள் 27 முறை சுற்றி வந்து விட்டுதாங்க பெருமாளுக்கு துளசி இலைகளை சாற்றியும் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்துக்கோங்க. பெருமாள் கோவிலை வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் நீங்குன்னு மந்திரத்தில் சொல்வதுண்டுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4 வரிகள் இருக்குதுங்க. ஸ்ரீ ராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வாரணமே. விஷ்ணு புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதுமாக படிப்பது பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்குங்க. பெருமாளுடைய 1008 நாமத்தை அவ்வளவு சுலபாக யாராலும் படித்து விட முடியாதுங்க. அதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் கூட தேவைன்னே சொல்லலாங்க. இந்த 4 வரி மந்திரத்தை படித்தாலும் கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க. நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தேவைப்படுவங்களுக்கு இந்த மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுங்க.
காரிய தடையில இருந்து விடுபட வேண்டும் நினைப்பவங்க ஓம் அனிருத்ரனே நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய நினைச்சிங்கன்னா ஸ்ரீதார ஸ்ரீஷா ஸ்ரீ நிவாச நித்ஹே ஸ்ரீ விபானக ஸ்ரீதரஹ ஸ்ரீகரஹ ஸ்ரேயாஹே ஸ்ரீமன் லோகத்ராயராயே என்று மந்திரத்தை சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்தங்கிய நிலையில் இருந்தீங்கனாலோ வியாபாரத்தில் அதிக லாபம் பெற வேண்டும் நினச்சிங்கனாலோ இந்த மந்திரத்தில் புண்ணிய காலத்தில் சொல்லி வழிபடுங்க. இந்த மந்திரத்தை எல்லாம் எங்களுக்கு உச்சரிக்க முடியாதுன்னு என்பவங்க கோவிலை வலம் வரும்போது பார்த்திங்கன்னா கோவிந்தா நாராயணா கோபாலா ஸ்ரீதாரான பெருமாளுடைய இப்படிப்பட்ட நாமங்களை உச்சரித்து வழிபட்டாலே போதுங்க. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்வதன் மூலம் வழிபாட்டில் முழு பலனையும் நீங்கள் பெறலாங்க. மந்திரத்தை உச்சரிப்பது பார்த்திங்கன்னா 2வது பட்சம்தாங்க. உங்களுக்கு இந்த வழிபாட்டில் எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்குங்க. செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்கன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலுமே எவ்வளவு முயற்சிகள் செய்து வறுமை நிலையில் இருந்து மீளாத நிலையில் இருப்பவங்களுமே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெருமாள் மற்றும் மகாலட்சுமியினுடைய அருளை அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் திரும்ப பெற முடியுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வைகாசி 1ஆம் தேதி மே 15ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. வியாழக்கிழமையில் வருதுங்க. அன்று காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பிறகுதாங்க கையில் சிறிதளவுன்னு பச்சரிசி வைத்து கொண்டு கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கோங்க. ஓம் குரு குரு வசி வசின்னு மந்திரத்தை நீங்கள் 27 முறை கூறி வீட்டிற்கு வெளியே சென்று வடக்கு திசை பாக்கம் போட்டுடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. சொல்லும் பொழுது 27 என்ற எண்ணிக்கையில் நாணயங்களையும் பூக்களையும் எடுத்துக்கொண்டு செல்லணுங்க. முதல்ல கோபுர தரிசனத்தை செய்துவிட்டு தாங்க கொடிமரத்தை முழு மனதோடு வழிபாடு செய்யணுங்க. இப்பொழுது நீங்கள் கொடிமரத்துடன் சேர்த்து பெருமாளுடைய கருவறையுமே 27 முறை சுற்றி வரணும். ஒவ்வொரு முறையுமே நாம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய பூக்களை இருந்து ஒவ்வொன்றாங்க கொடிமரத்தில் சமர்ப்பணம் செய்திடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலயத்தை சுற்றி வரும்போது நீங்கள் ஓம் ஸ்ரீ லலிதா லம்போதரன் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு வள வரணுங்க. 27 முறை சுற்றி முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய 27 நாணயங்களில் சிறிதளவு மஞ்சளும் குங்குமம் போட்டு கருடாழ்வாரை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்முடைய கைகளில் அந்த 27 நாணயங்கள் இருக்கணுமா. பிறகு நேராக நீங்கள் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளுடைய திருவடிகளை தரிசனம் செய்யுங்க. பெருமாளுடைய மார்பலை வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயரை தரிசிக்கணும். பிறகுதாங்க பெருமாள் முகத்தை நாம் தரிசிக்கணுங்க. இப்படி தரிசனம் செய்து முடிந்த பிறகுதாங்கள கையில் இருக்கக்கூடிய அந்த 27 நாணயங்களுமே கோவில் உண்டியில் சமர்ப்பணம் செய்துட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்துடுங்க. மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்த பிறகுதாங்க ஆலயத்திற்குள்ளேயே அமர்ந்து பெருமாளுடைய நாமங்களை கூறிடுங்க. மகாலட்சுமியினுடைய அஷ்டாங்கம் கனகதார சோசரன்னு ஒரு முறை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. வழிபாட்டை நிறைவு செய்து விட்டு தாங்க வீடு திரும்பும்போது கடையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் கல் உப்பை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்திடுங்க. மறுநாள் நீங்கள் இந்த கல் உப்பை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெருமானுடைய அருளால் வீட்டில் செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க. இந்த சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலம் பெருமாளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைகாசி மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான காலத்தில் எப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கொண்டா.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.